Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2024 அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். டாப் 25 என்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் ஆயிருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் அண்ட் பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜஸ் இதெல்லாம் கலந்து ஒரு டாப் 25 காலேஜஸ் எதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தமிழ்நாடு முழுக்க 400க்கும் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் நமக்கு இருக்குது. இந்த 400க்கும் அதிகமான காலேஜஸ்ல டாப் 25 இந்த 25 காலேஜ் வந்து டாப்ல இருக்கும். இந்த ரேங்க்ல இருக்கும் 1 to 25குள்ள அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணி நம்ம இந்த வீடியோல ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரைட்டீரியெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த காலேஜஸ், அதுவும் பர்டிகுலரா டாப் கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 180 to 200 கட் ஆஃப்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து எந்த காலேஜஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த காலேஜில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ஒரு நல்ல ஒரு ஹை பேக்கேஜ் சேலரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் சேர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டாவது அந்த பிளேஸ்மெண்ட். மூணாவது, நமக்கு இந்த நேஷனல் லெவலில் அக்ரெடிட்டேஷன் கொடுக்கக்கூடிய இந்த என்ஐஆர்எஃப், நாக் அண்ட் என்ஏபி இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டாப் 25 காலேஜஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இதே காலேஜஸ்ல எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ அந்த டாப் 25 காலேஜஸ் எதுன்றத பார்க்கலாம். ஸோ அந்த டாப் 25 காலேஜஸ் எது அப்படின்றத நான் ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறேன். 25th பிளேஸில் மெப்கோஸ்லங்க் என்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 4960. இது ஒரு பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 9 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் என்ஐஆர்எஃப், நாக் அண்ட் என்பிஏ மூணுலேயுமே நமக்கு இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 25.16% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 24th பிளேஸில் சென்ட் ஜோசப் காலேஜ் சென்னை இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 1317. இது ஒரு பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இங்கேயும் நமக்கு 9 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜும் நமக்கு என்ஐஆர்எஃப், நாக், என்பிஏ இது எல்லாத்துலேயுமே நமக்கு நல்ல ஒரு ரேங்கிங் கூட இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 27.22% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் 23rd பிளேஸில் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 1112. இது ஒரு பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 5 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் என்ஐஆர்எஃப், நாக், என்பிஏ மூணுலேயுமே இருக்குது. இதுவும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 47.26% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 22nd பிளேஸில் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 2764. இது ஒரு பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 4 கோர்சஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது என்ஐஆர்எஃப், நாக், என்பிஏ மூணுலேயுமே நல்ல இதில் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 45.83% அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 21st பிளேஸில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2722. இது ஒரு பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். டோட்டலாக இங்கே நமக்கு 10 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது என்ஐஆர்எஃப், நாக், என்பிஏ மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 48.03% அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் 20th பிளேஸில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2711. இது ஒரு ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 15 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவும் என்ஐஆர்எஃப் NAC NBAல இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 45.83% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 19th பிளேஸில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 1216 கவுன்சிலிங் கோட். இது ஒரு ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 13 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் நமக்கு NAC NBAல இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 16.8% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் 18th பிளேஸில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலம். இதனுடைய கவுன்சிலிங் கோட் 2615. இது ஒரு கவர்மெண்ட் ஆட்டோனாமஸ் காலேஜ். இங்கே டோட்டலாக நமக்கு 6 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது NAC NBA ரெண்டுலையும் இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 37.06% அளவுக்கு ஃபில் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு 17th பிளேஸில் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1419 கவுன்சிலிங் கோட். இது ஒரு ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். நம்பர் ஆஃப் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 34.7% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 16th பிளேஸில் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு 2702. இது ஒரு ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 19 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. NAC NBA நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது. 42.91% அளவுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. 15th பிளேஸில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2005 கவர்மெண்ட் ஆட்டோனாமஸ் காலேஜ். டோட்டலாக 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 63.55% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். 14th பிளேஸில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சென்னை 1219 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 12 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள இடம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 53.32% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 13th பிளேஸில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2712 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 58.48% அளவுக்கு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 12th பிளேஸில் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 1432 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 7 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 72.30% அளவுக்கு சீட்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆயிருக்கு. அப்புறம் 11th பிளேஸில் RMK இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1113 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 11 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ளது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 58.64% அளவுக்கு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. 10th பிளேஸில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2718 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 12 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBAல உள்ளது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 63.71% அளவுக்கு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. 9th பிளேஸில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2739 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. NAC NBAல உள்ளது. குட் பிளேஸ்மெண்ட் உள்ளது. 57.20% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. 8th பிளேஸில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC MBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 82.69% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். 7th பிளேஸில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மதுரை 5008 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். 13 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது. 81.53% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆயிரும். 6th பிளேஸில் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் ப்ரைவேட் காலேஜ். நம்பர் ஆஃப் கோர்சஸ் 7. என்ஐஆர்எஃப் NAC NBA நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள ஒரு காலேஜ். பிஎஸ்ஜியாவே நமக்கு தெரியும். 79% அளவுக்கு சீட்ஸ் வந்து நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். 5th பிளேஸில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399 ப்ரைவேட் ஆட்டோனாமஸ் காலேஜ். 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA மூணுலேயுமே இருக்குது.
சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 85.47% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். ஃபோர்த் பிளேஸில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2006 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் என்ஐஆர்எஃப் NAC NBA சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 76.97% அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் பண்ணிடுவாங்க. 19 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தேர்ட் பிளேஸில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை ப்ரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ் 8 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் NAC NBA சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 92.54% அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். செகண்ட் பிளேஸில் எம்ஐடி கோட் நம்பர் 4 கவர்மெண்ட் காலேஜ் 11 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப்ல 13th ரேங்கிங் குட் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 90.18% அளவுக்கு நமக்கு சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிஜி கேம்பஸ் 89.35% அளவுக்கு சீட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். இது கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உள்ளது. டோட்டலாக நமக்கு 13 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதான் நமக்கு டாப் 25 engineering colleges based on லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.